சரி வரம்பா. இதெல்லாம் அடிச்சுட்டு இங்க வந்து டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு வயிற்று ரொப்பிட்டு இருக்கிறான். அதுக்கு தான் மொத்தமா வேட்டு வைக்க போறோம்ல. நீ போய் நான் சொன்ன மாதிரி பேசிட்டு வாப்போ. சரி வரம்பா. எப்போவோ இந்த ஆளு வேலை பார்த்த கோவில் முன்னாடி டீ கடை போட்டிருந்தேன். பேசுவியா? சார் கோவிலுக்கு வரேன் சார். ஆனா சில விஷயங்கள் கோவில்ல வச்சு சின்னதா ஒரு கடை வைக்கலாமேன்னு சின்ன குழந்தைங்க வேற 2 அங்க என் தங்கச்சி கடை போடுறதுக்கு மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காப்ல. உன் தங்கச்சிக்கு கடை போட பர்மிஷன் கொடுத்துற, அந்த காசை நீ கொடுத்துரு. 500 1000 சம்பாதிக்க போற. பணத்தை ரெடி பண்ணிட்டு கோவில்ல வந்து பாக்குறேன் சார். தேங்க்ஸ்க்கா. மீனா, என்னம்மா இது? எங்க கடையை இங்க இருந்து எடுத்துட்டாங்கல்ல சாமி, அதை திரும்ப வாங்குறதுக்கு எங்க கடையில கெட்டு போன பொருள் எல்லாம் எதுவும் எல்லாம் வாங்குவீங்க? ஆமா, ரொம்ப நாளா உங்க கடையில தான் வாங்கிட்டு இருக்கோம். நாங்க விடுமா, நீ வண்டி ஏறா. என்ன நிக்கிற? போடா போடான்றல. என்ன வண்டியா? சரி இரு, அவங்க கிட்ட கேட்கலாம் வா. அக்கா என் அத்தை எந்த தப்புமே பண்ணல சார். நேர்மையா உழைச்சிட்டு இருக்காங்க சார். இதை விட்டா அவங்களுக்கு வேற எந்த தொழிலுமே தெரியாது சார். ரொம்ப ரசத்துக்காகவே ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்ணு ரொம்ப ஷார்ப். முதல்ல கராரங்க கெஜிவா கொடுத்து பண்ணல. அது சொல்லாம எடுறாங்க. இப்போ யார் எடுறீங்க? முத்து அப்படி எல்லாம் யார்கிட்ட இருந்தோ படுத்துறாங்க. நாங்க கிடையாது. ஒரு நல்ல விஷயம் சொன்னா அத கூட குறைச்சு தான் பேசுவீங்களா? பாருங்க எப்படி பேசிட்டு இருக்காருன்னு. ஏய் கேப்பா.